வணக்கம். என் பேர் வந்து பிரீதா. நாங்கள் வந்து செல்லாண்டிபாளையத்தில் இருக்கோம். நாங்கள் வந்து சிட்டுக்குருவியோட அழிவை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து நிறைய சிட்டுக்குருவி இருக்கிறதுனால அதை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் வந்து சில வழிமுறைகளை வந்து எடுத்துக்கிறோம். அதாவது வந்து பானைகள் கட்டி வச்சு அதை வந்து சேமிக்கிறது, அதே மாதிரி வந்து அட்டைப்பட்டி வச்சு அது வாழ்கிறதுக்காக நாங்கள் வழி சொல்கிறது, அந்த மாதிரி நிறைய வந்து நாங்கள் சிட்டுக்குருவிக்காக பண்ணுறோம். அதுக்காக உணவு, தண்ணி அந்த மாதிரிலாம் நிறையா வைக்கிறோம். நாங்கள் படித்த மாதிரி ப்ராஜெக்ட் டைகர் அந்த மாதிரி ஒரு ஆக்ட் வந்துறபடி அதே மாதிரி வந்து சிட்டுக்குருவிக்கும் ப்ராஜெக்ட் ஸ்பேரோ அப்படின்னு வந்து ஒன்று வரணும்னு நாங்களாம் ஆசைப்படுறோம். ஏன்னா வந்து இது வந்து நாங்கள் பார்க்கறதுனால எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் படிக்கிற எல்லாருக்குமே வந்து இது தெரிஞ்சிருக்காது. சிட்டுக்குருவியை பற்றி இத்தனை தெரிஞ்சிருக்காது. அதனாலேயே வந்து இந்த மாதிரி கொண்டு வரணும். அதை வந்து நாங்கள் வந்து எங்களோட பாடக்கல்வியில் நாங்கள் படிக்கணும்னு நாங்கள் வந்து நினைக்கிறோம். நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நிறைய சிட்டுக்குருவியை வந்து பாதுகாக்கிறோம். அதே மாதிரி உங்கள் இடத்து பக்கத்துலேயும் நீங்கள் இருந்தால் அதை பாதுகாக்கணும். டவர்லாம் ஏதாவது இந்த மாதிரி கட்டி வச்சதுனால அதில் வர ரேடியேஷன்ஸ்னாலையும் வந்து சிட்டுக்குருவிலாம் வந்து அழிவு விளிம்பில் இருக்குது அப்படின்றத வந்து நாங்கள் வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். இது வந்து படிக்காதவங்களும் தெரிஞ்சுக்கலாம். அதனால வந்து அவங்க வந்து இந்த மாதிரி நாங்கள் செய்கிறபடி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தால் அந்த சிட்டுக்குருவியை பாதுகாக்கிறதுக்காக பானைகள், கொட்டாங்குச்சி இந்த மாதிரி நிறையா எடுத்து வச்சிங்கன்னா அதுங்களும் வந்து அழிவோட விளிம்புலேருந்து காப்பாற்றப்படும். அதனால் வந்து நீங்கள் வந்து சிட்டுக்குருவிக்கு வந்து உயிர் கொடுத்த மாதிரி இருக்கும். ஒரு மனிதருக்கு எவ்வளோ உயிர் குடிக்க முக்கியமோ அதே மாதிரி வந்து ஒரு பறவைக்கு உயிர் கொடுக்கறது முக்கியம். அதனால உங்கள் வீட்டு பக்கத்துலையும் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை காப்பாற்றுங்க அப்படின்றது தான் எங்களோட வேண்டுகோள். என் பெயர் ராஜசேகரன். நான் கரூர் செல்லாண்டிபாளையம் பகுதியில் வசித்து வருகிறேன். எங்கள் பகுதியில் சிட்டுக்குருவிகள் மிக அதிக அளவு இருக்குது. இதை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் வீடுதோறும் அதற்கான பானைகள் வைக்கிறது, அதற்கு கம்பு வைக்கிறது போன்ற தானியங்கள், தண்ணீர் வைக்கிறது போன்றவற்றை நாங்கள் மேற்கொண்டுட்ருக்கோம். இதனால் இதோட வரத்து இன்னும் அதிகமாகி சமீபத்தில் நிறைய குருவிகள் காணப்படுது. முக்கியமாக அது வந்து முட்டையிட்டு குஞ்சு பொறுக்கி அதுக்கு பாதுகாப்பான ஒரு இடம் தேவை. அதை மரத்தில் அதை பண்ண முடியாது. மற்ற விலங்குகள், பூனைகள் வந்து அதை சேதம் பண்ணிடுது. அதனால் வீடுகளில் நம்ம பாதுகாப்பாக சில ஏற்பாடுகள் பண்ணோம்னா, இப்போ உதாரணமாக மண்பானைகள் வைக்கிறது, அட்டைகள் வைக்கிறது, இல்லை மரத்தாலான கூடுகள் வைக்கிறது, இதெல்லாம் செஞ்சோம்னா அதோட இனம் வந்து அதிகமாக நம்ம ஒரு காரணமாக இருக்கும். இன்னொன்று, சிட்டுக்குருவிகள் பொதுவாக மனிதர்களோட ரொம்ப நெருங்கி பழகக்கூடிய ஒன்று. வீடுகளில் வைக்கிறது சிறப்பாகவும் இருக்கும். இப்போ சமீபத்தில் அதிக கதிரியக்கத்தின் மூலமாக அதிக அளவு சிட்டுக்குருவிகளோட இனம் குறைஞ்சிக்கிட்டு வரதா ஒரு கணக்கெடுப்பு சொல்கிறாங்க. அதை தடுக்கிறதுக்காகவும் அதோட இனம் வந்து அழியாமல் பாதுகாக்கிறதுக்கும் நாங்கள் எடுத்த இந்த சிறிய முயற்சி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே நாங்களே அதிகமாக பார்க்குறோம். இன்னும் ஒரு 50 குருவி இருந்தது, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 200-300 குருவிகள் அதிகமாக இருக்குது. பேர் வந்து செல்வி. செல்லாண்டிபாளையம் மேற்கு தெருவில் நாங்கள் குடியிருக்கிறோம். இந்த 10 வருஷ காலமாக நாங்கள் வந்து இங்கே 10 வருஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து 2-3 வருஷமாக குருவிகள் வந்து 1-2 வந்துக்கிட்டு இருந்தது. இந்த டவர் இருக்கிறதுனால குருவிகள்லாம், சிட்டுக்குருவிகள்லாம் அழியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, நம்ம பக்கம் ஏரியாவில் குருவி வர்றதுனால நம்ம இதை பாதுகாத்து வைப்போம், எவ்வளவு குருவி வருதா இல்லை வராமல் போகுதான்ட்டு நாங்கள் பார்க்கலான்ட்டு நாங்கள் இந்த மாதிரி செஞ்சோங்க. அதுக்கு வந்து இறை வைக்கிறது, தண்ணி வைக்கிறது, சட்டி வச்சு அதுக்கு வந்து குஞ்சு பொரிக்கிறதுக்கு பாதுகாப்பு கொடுத்தோம். இப்போ வந்து நிறையா குருவி வருதுங்க. கொஞ்சம் ஒரு 10-20 குருவிக்கு வந்துக்கிட்டு இருந்தது, இப்போ 300-400 குருவிக்கு பக்கமாக வருது. இதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நேயர்கள், கேட்டுக்கிட்டு இருக்கிற நேயர்கள் அனைவருக்கும் நாங்கள் வேண்டிக் கொள்வது என்னென்னா, அந்தந்த ஏரியாவில் சிட்டுக்குருவிகள், பறவைகளை இனத்தை பாதுகாக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன உதவிகள் அதுக்கு செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும்.
இங்கே பக்கத்தில் போயிட்டோம்னா இருங்க இந்த வர நம்ம வீட்டு சின்ன வரல நிறைய நிற்குது. பேசுமா படித்தவங்களுக்கு படிக்காதவங்களுக்கு இதே வித்தியாசம். அங்கே அதுக்குதே வேப்ப மரம் வளர்த்திட்டேன். எனக்கு மரம் ஒன்று வளர்க்கலாம் அப்படின்னு வீட்டுக்கு பக்கத்தில் பரவாயில்ல. வீடியோ